கர்மசாமிக்கு தொழில் வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. ஏய் தம்பி, ஒன்றும் இல்லை, எங்கேயாவது கீழே விழுந்தியா? எங்கே விழுந்து? கால் விழுந்து. என்னத்துக்குடா விழுந்த? ரொம்ப சேதப்பட்டு இருந்துச்சா? இல்லை, கருப்புசாமி எந்த நேரமும் கருப்புசாமியோட கீ செயின் வச்சுட்டு இருப்பேன். எப்பவுமே பேக்கில் இருக்கும், இப்போ கூட இருக்குது. கால் விழுந்து தங்கப்பே. தம்பி உனக்கு டாலர் வந்துச்சு. என்னடா வேணும் உனக்கு? ரொம்ப எக்ஸர்சைஸ் மேனு, 2 இடத்துல வேலை பார்த்துருந்தேன், 2 இடத்துலையும் பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்தா கண்ண மூடு. இன்னொரு இடத்துல உனக்கு புதுமையாக ஒரு வேலை தந்திருக்கேன், அது உனக்கு வெற்றியாக இருக்கும், யாராலும் இடைஞ்சலாக இருக்காது. புடி. நகைங்கெல்லாம் நிறைய அடகுகள் இருக்குது. இந்த பணம் தந்திருக்கேன் பார்த்தியா, திருத்திக்க போ. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? சோமா இருக்கியா? யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த பாப்பாக்கா? கால் விட்டு என்ன காட்டுக்குள்ள உன்னை உங்கள் கிராமம் எதுவும் நிறைய மரம் செடி கொடிகள் உள்ள இடமா? காட்டுக்குள்ளே போகிறது மாதிரி குதிரை போகுது, அப்படிதான் இருக்குமா? சிவன் கோயில் தெரியுது இருக்கோ? பைரவர் இருக்காரு. அவர் யாரு? சிவன் தானே. கால் இருக்கும். செல்ல பாப்பா எங்க சின்ன பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாத்தா இவ நல்ல பாப்பா. செல்ல பாப்பா எங்க சின்ன பாப்பா, உட்காரு. கல்யாணத்துக்கு பிள்ளை சம்மதிக்காளா? ஓம் பக்கத்தில் வா. என்ன செய்து உடனே? கண்ணமுடுமா நீ? வெக்கை நோய், வெள்ளைப்படுதல், முடி உதிர்தல், கண் எரிச்சல் போன்றவை இருக்கும். அதனால் உடலில் தசை வலிமை குறைந்து கொண்டே இருக்கும். உணவு செல்லும், ஆனால் அதுக்குரிய சக்தி கிடைக்காது. இது இருக்கு. கால் நீ உட்கார். இந்தா பங்குனி மாதத்துக்குள்ள திருமணத்தை வெற்றியாக்கி நடத்தித்தாரேன். எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வரணும். கோபிச்செட்டிப்பாளையம் வருதோ? இறைவா கர்மசாமிக்கு செல்வா கொடை. கால்வன் பாப்பா இவங்களுக்கு இந்த பொருளை கொடுக்கத்தான் கூப்பிட்டேன். கால் சரியில்லையே.
தூக்கம் வந்து வாங்கப்பா. என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? கண்ணை முடுங்க பார்ப்போம். என்ன ஆத்தா நீ வர? எங்கிருந்து வர? அப்படியா? ஏப்பா மாரியம்மன் எங்கே இருக்காங்கப்பா? ஊரில் இருக்காங்களா? பெருமாள் கோயில் தெரியுது, எங்கப்பா இருக்கு? கால் வந்துட்டாங்கப்பா. மூன்றாண்டுகளாக கடன்பட்டு மனவேதனை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. தொழிலை தொடங்கக்கூடிய நிலைமைகளில் கூட நிறைய குழப்பமும் பிரச்சனையுமா இருக்கு. அதனால கருப்பசாமி எங்களை காப்பாற்றுவது எப்படி? இழந்து போவதற்கு சொத்தும் இல்லை, வாழ்வதற்கு வழியும் இல்லை. எப்படியாவது வழிகாட்டி எங்களை வாழ வைக்கிறோம்னு கேட்டோம். கஷ்டமா? கால் வந்துவாங்கப்பா. லைட்டை ஆஃப் பண்ணி காட்டுறாரு நல்ல பையன். என்ன? கர்மசாமிக்கு இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வைடா, உன் கடன்லாம் தீரும். ஒன்றும் கவலைப்படாண்டா, நான் இருக்கேன், காப்பாற்றுவேன். கொடுக்கலையா? வாங்கித்தான் போயிட்டான். பிள்ளைகளை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம். இன்றைய உத்தரவு இதுக்கு மட்டும்தான். சென்று வருங்க. கர்மசாமிக்கு தலைவன் கோட்டை. கலியுக தெய்வமே கண்கண்ட ஐயனே ஆதாரம் உந்திருப்பாதாரம் இந்த அவனியில் உனையல்தி விடுங்க. யார் தலைவன் கோட்டைனா எங்கே இருக்கீங்க? ஐயனார் கோயில் எங்கே இருக்கு? வலது பக்கத்தில் இருந்து கருப்பசாமி இருக்காரா? கால். நீங்களும் தலைவன் கோட்டையா? வாசனல்லூர். என்னம்மா வேணும் உனக்கு? எதுக்காக? கண்ணை முடிக்க. அவன் அந்த பணத்தை என்கிட்ட நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானே. கால் வந்துட்டு இந்தா, எப்படியோ அந்த பணத்தை உனக்கு நான் வாங்கி தரேன். முழுசாக கிடைக்காது, பாதி அமௌண்ட் தான் கிடைக்கும். இந்தா ஜெயிச்சுதான். 3 முறை என்னைய பார்க்கலாம். கர்மசாமிக்கு இருங்க இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார். கர்மசாமிக்கு தேனி வாழ்த்து. அடுத்த தேனி இல்லை, தேனி தேரி அல்ல, தேனி தேனி. தகப்பன் மகள் உன் பொண்ணுங்கடா தம்பி. வேற யாரெல்லாம் வந்திருக்கிய? சரி, கால் வந்து சொல்லலாம். சம்சாரம் அது மின்சாரம். உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அடிவாரத்தில் நான் கருப்பசாமியும் மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வமும் உங்கள் பகுதியில் இருக்கு. ஒரு காலத்தில் அந்த தெய்வம் இருக்கிறதுக்கு பின்னால நீர் கேணி இருந்ததாக சான்று, கிணறு இருந்ததாக சான்று. இப்போ அது இல்லை, அது சான்று தான் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இருக்குன்னு சொல்லுவேன், கேட்டீங்களா? அதனால் இப்போ குலவாரிசு சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளும், உங்களுடைய சொத்து வீடு சம்பந்தமான மனவர்த்தமான செய்திகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் மாற்றமும் தெளிவும் கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்து வேற என்னப்பா வேணும்?
குலவாரிசு வேணும் என்பது ஒரு கேள்வி. பக்கத்தில் கோடப்பட்டி சென்றாயேறான். சென்றாயர்னு ஒரு சாமி இருக்கா அவங்க ஏரியாவில்? அதுக்கும் உங்களுக்கும் எதுவும் சொந்தம் உண்டா? தூர சொந்தம் என்ன? அப்படி தானே? சரி. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்களா? எல்லாம் என்ன சொன்னாங்க? எத்தனை கட்டி இருக்குதான்? வில்வையிலை கொழுந்தை எடுத்து விழுது போல் அரைத்து காய்ச்சிய பசும்பாலை ஆற வைத்து மிளகு போல் உருண்டை உருட்டிய வில்வையிலை விழுதை சாப்பிட்டு பாலை பருகி வந்தால் 14 நாட்களில் கட்டியும் கரையும் குழந்தையும் தோன்றும். சரியா? கால் தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். அந்த கட்டி உங்களுக்கு இருக்க இழந்திரியாமல் போயிடும். எல்லா வெற்றியும் நடக்கும். தெய்வமாக செல்வமாக குடியும். பக்கத்தில் தாமா நினைத்தது நடக்கும். ஐஸ்வர்யமாக ஆனந்தமாக பாக்கியமாக. பக்கத்தில் வாப்பா. அதுக்கு தான் விபூதி எடுத்துறேன். பக்கத்தில் வந்தால் தானே முடியும். என்ன தொழில் பண்ண போகிற? 1 2 3 4 5 6 இந்தா கான்டாக்ட் எடுத்தாடி போ. கர்மசாமிக்கு கால் பாப்பா. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. உட்காருங்க. கல்யாணம் முடிச்சாச்சா? ஐயா எங்கே இருக்காக? அத்தான் நீ ஏன் எங்கே இருக்க? பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கிய. என்னைக்கு அங்கே போறிய? நான் சொன்னால் நீ போயிட்டா அவன் ஏற்றுக்கிடுவான் இல்லையா? அவர் எங்கே வர வைக்கும். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார்? ஓலா. இன்னொரு தடவை கால் வைப்பாங்க. நீங்களாம் உட்காருங்க. பிடிவாதம் பிடிச்சிருக்க என்ன? உங்க ஆத்தாலும் உங்க அப்பனும் உயிரோட இருக்கிறத உன் கூட நான் வாழ மாட்டேன். அதனால நீ என்ன வேணாலும் செய்ய, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு காசும் தரல, பணமும் தரல. உன் கூட வாழ்ந்து என்ன வைத்த கண்டேன். எனக்கு நீ ஒன்றும் தேவையில்லை. அந்த எண்ணத்தோட அந்த வார்த்தையை சொல்லியே உட்கார்ந்துட்டான். அவனை வர வச்சு உன் வாழ்க்கையை எடுத்து வச்சா போதுமா? இன்னும் ஒரு தடவை காலம் இந்தா காலையில் என்னை பார்த்துட்டு பௌர்ணமியை மாற்றித்தாரேன். அது வர பொறுமையாக இருக்கணும். பக்கத்தில் பௌர்ணமி வர பொறுமையாக இருக்கும். காலில் என்னை பாருங்க. சரியா? கர்மசாமிக்கு உனக்கு தேனியா குடிக்கல மகாசக்தி. தேனியில் எந்த இடம்டா தம்பி? அனஞ்சி அம்மா. அனஞ்சி. எஸ். கால் விட்டுவாங்க. தந்துந்தா 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 தந்துந்தா. வாராகி கௌமாரி. என்ன இப்படி வார்த்தை வருது உங்களுக்கு? உண்டா? கால் பண்ணிட்டு வா. வாடா. உருகி உருகி பாடி வந்தேன். என்னடா வேணும் தம்பி? உன் தம்பிக்கு உருகி உருகி பாடி வந்தேன்கிற பாட்டு சூலமங்கல சகோதரிகள் முருகப்பெருமானை பற்றி பாடிய பாட்டு. உன் தம்பி இருதார யோகம் உடையவன்.
புரியுதா? ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிகராக ஒரு வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டு அவன் மனம் குழப்பமடைந்த பின்புதான் திருமண வாழ்க்கை அடையும். அதனால் அவனுடைய மனதை நான் பார்த்தேன். அவனுக்கு நிலையான ஒரு திருமணத்தை நடத்தி வெற்றியாகி தந்தால் போதுமா? தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க, ஜெயிச்சிருங்க. இந்தா வெற்றி விட்டு சொத்து சம்பந்தமாக பௌர்ணமிக்கு அதை அடிச்சுட்டாங்க. என்ன போயிட்டோம். கர்மதாமிக்கு 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 முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. கோயமுத்தூர் முத்தான தமிழ் வந்து உரைக்கின்றது. கர்மதாமி, என் மனைவியை காப்பாத்திட்டிய கால் வந்துப்பா. உருகாத மனமேதும் தோணவில்லையே முருகா. உன் மனைவி எதிர்த்து நடக்க முடியாமல் வேதனைப்பட்டவளை இன்னைக்கு மன ஊக்கத்தோடு தெளிவடைய வச்சுட்டேன். அது மாதிரி உனக்கும் நோயற்ற வாழ்வை தந்து நீ இழந்த செல்வங்களை பெற்று கடன்படாமல் வாழ வைக்கணும். வேற என்னப்பா வேணும்? இந்தா கையில் பணம் எடுத்துட்டேன், பணம் கிடைக்கும், வருமானம் வரும், அவன் வாழ்வு பூரணமாக இருக்கும். தை மாதத்தில் கல்யாணம் நடந்துடும். கர்மசாமிக்கு அதே கோயமுத்தூர் கடன்பட்டு பணத்தை இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன், அதே கோயமுத்தூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்த மக்கள் முன்னால் வந்து நின்னுக்கோ. இது யாருமா? திருமணம் சம்பந்தமாக கேட்டுக்கிறியா? யாருக்கு? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. நூறு கால் வந்துவா. ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நல்ல கண்ணமுடி என்னைய பிரார்த்தனை பண்ணி பார்ப்போம். உன் உள்மனதுக்குள்ள வேதனைகள் நிறைய உட்கார்ந்து எத்தனை வழிகளை தேடிய பின்பும் தடைகள் தான் இருக்கு, எனக்கு தெளிவு கிடைக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் உன் உள்ளத்தில். இன்னையிலிருந்து என்னை நீ 18 நாட்கள் பிரார்த்தனை செய். உனக்கு வர வேண்டிய பணத்தையும் வர வச்சு உன் கடனையும் தீர்த்து தரதுக்கு வழி வகுத்துட்டாங்க. இந்தா வெற்றி அடைவாய். சென்று வா, வென்று வா மகனே. திருமணம் சொந்தமாக கேள்விகள். அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. யாருப்பா? கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்னு உட்காருமா, மனம் தடுமாறாம உட்காரு. கற்பராயன் சுவாமி எங்கம்மா இருக்காரு? கால் வந்துட்டுவாமா. ஆண்டியான் ஆறுமுகம் அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து. உங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்கணுமா? அப்படியா? கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்கானா? ரொம்ப காலத்துக்கு முன்னால் பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருந்த உள்ள யார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிச்சுது. அதுதான் அது நடக்காம போய் பல வஞ்சனைகள் சூதுவாதார பாதிக்கப்பட்டுட்டான் இல்லையா? கால் இப்போ உன் அண்ணனை மனதை இறக்கி கொண்டு வந்து பங்குனி உத்தரத்துக்கு உட்பட நல்ல பெண்ணாக கொண்டு வந்து அவனை கல்யாணம் முடிக்க வைக்கிறேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. பணம் தாமதமாக இருக்குது, கொடுத்த பணம் இன்னும் திருப்பி வர மாட்டேங்குது சாமி. தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணும் சாமி. இந்த பணமும் கிடைக்கும், வியாபாரம் வசியமுமா நல்லா கேட்கும். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து கோயம்புத்தூரில் கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்கா? நீதிமன்றத்துக்கு என்ன வழக்கு? எஸ், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அழகான பிள்ளையை அற்புதமாக கட்டி கொடுத்து அந்த குடும்பத்தில் இப்போ அவள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவளுடைய வாழ்க்கையில் அவள் குற்றவாளியா? இல்லை, அங்கே இருக்கிற ஒரு பெண்மணியால் தான் குற்றவாளி.
அவன் மனதை சீர்திருத்தி உன் மருமகனுடைய எண்ணத்தை தெளிவாக்கி வாழ வச்சிருந்தா போதும்ல. கால் வந்துட்டு நீ உட்காருமா, நீ உட்காரு. இன்னையிலிருந்து மெல்ல மெல்ல அங்க தகராறுகள் பிரச்சனைகள் அப்படி மறைந்து போய்விடும். மனங்குழுந்த வாழ்க்கையோடு நிம்மதியாக இருக்க வைக்கிறேன். சந்தோஷமா உங்களை சந்திக்க வைக்கிறேன்ப்பா. வெற்றி. பௌர்ணமிக்கு வரும்பொழுது இவள் உடல்நிலையை சீர்திருத்தி ஜெயிச்சு தாரேன். பக்கத்தில் வாமா, நல்லா இருக்குமா வழக்கு, நல்லா மெல்ல மெல்ல நிதானமாக போங்க. கருப்பசாமி, என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மனவர்த்தமாக இருக்கிறது என்று ஒருவர் கேட்கிறார். யாரப்பா அது? உன் மனைவி எங்கடா இருக்கா? என்ன வாழ்க்கை கேள்விக்குறி உனக்கு? இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்வில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்கோம். வாடா, உன் மனைவி எங்க இருக்கா? அவ ஊரில், நீ உன் ஊரில் இருக்க. அப்படியே நீ காலில் விட்டு வா. உட்கார். அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே அலையாடி உறவாடி இன்பம் காணுதே விண்ணோடும் விளையோடும் பெண்மணியம் கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே. அந்த வழக்கில் உங்கள் பக்கம் சக்ஸஸாக முடிச்சதா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? என் பிள்ளை சரின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. எனக்கு அதில் சம்மதம் இல்லை. பேத்தி எங்கள் வீட்டில் இருக்கு. பேத்தி அங்கேருந்து கொண்டு வரணும். இது வந்து கையெழுத்து வந்து பேத்தியை மருமங்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவன் டார்ச்சர் தாங்காம. பேத்தி வந்து எங்களுக்கு வேணும். ஒரு குழப்பமான நிலை என்னவென்றால், நான் ஒரு பாட்டு வார்த்தைகளை விட்டேன், அதை நீ கவனிக்க. அலைப்பாயும் கடலோரம் இளவானை போலே. உன் பிள்ளையுடைய மனத்தை அலைப்பாஞ்சிக்கிட்டு. அப்படி அலைப்பாய்கின்றதுக்கு காரணம் வேறொரு பக்கத்தில் பாசம் பற்றி கொண்டது. அந்த பாசத்துக்கு இந்த பிள்ளை இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக கையெழுத்து போட்டு ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆகையினால அவனோட வாழ வேண்டுமா இவனோட வாழ வேண்டுமா என்ற முடிவை தெளிவு பண்ணாத பட்சத்தில் இந்த விடையை எப்படி கூறுவது மகளே? கால் வந்துட்டு வா. ஆண்மகன் வாழ்க்கை அந்து போனான் குளத்துக்குள்ள இருக்கிற மரத்தை மாதிரி. எந்த வழியிலையும் உழைப்பு கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். பெண்மகனுடைய வாழ்வு அந்து போனால் அவள் அனாதை மாதிரி. அதனால் அவளுக்கு துணையை தேடுவது ஒன்றும் தவறில்லை. இந்த பிள்ளையை உன் பக்கம் வைத்து உன்னால் முழுமையாக காப்பாற்றவும் முடியாது. அப்படிங்கிற தகப்பனோடு இருப்பதுதான் சால சிறந்தது. 3 மாத கால அவகாசத்தில் தெளிவடைந்து வெற்றியை தாரேன். பொறுமையாயிரும் மகள். பணம் தந்துட்டேன், வெற்றியாயிருப்போம். கர்மசாமிக்கு கால் எடுப்பாடா. வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா வீடு உனக்கு? கடன் பிரச்சனை வீடு முன்னால நீ இன்னொருத்தர காலில் வந்துட்டு வாடா தம்பி. இது யாரு? தாய் பராசக்தியா? காலில் வந்துட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நான். வா தம்பிட்டு என்ன பழக்கமெல்லாம் உண்டு? அது நல்ல பழக்கம் தானே, அது நல்ல பழக்கம் தானே. கை கால் நடுங்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்ல பழக்கம் தானே. எவ்வளோ அடிப்ப? ஒரு புல் அடிச்சு, குவார்ட்டரில் 4.
காலையில் மதியம் சாயங்காலம் அடிக்கலாம். குடிக்காமல் ஓட்டவும் கூடாது, சட்டப்படி தப்புலா. தண்ணி மூடாமல் கார் ஓட்டலாமா, வண்டி ஓட்டலாமா, தப்புலா சட்டப்படி. என்ன ஏமிலே இந்த வம்பு பண்ணி தொலைகிறிய கால் வந்துட்டான். நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமென புரிந்தேன். இப்போ உன் மனைவியை எங்க கூட்டு வர பார்ப்போம். மனைவி வர மாட்டா, பொண்ணை பார்த்து கூட்டு வரணும். அப்போ உனக்கு பொண்டாட்டி வேணுங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, அவளுடைய குணமா அல்லது உன்னுடைய நிலைமையா? உன் மகன் சொல்றது உண்மையா? மாமியா எந்த மாமியா மருமகள்கிட்ட உண்மையை சொன்னா? சரி, இன்னும் காலில் வந்துட்டு வா. நீ உட்கார், வாயை திறக்காத, கடைசி வரை பேச உட்கார். அவளுடைய மனம் மாறுவதற்கும் அவளுடைய மனம் தவறாக கற்பனை செய்வதற்கும் நீ தான் காரணம். இப்போ அவளை வேற திசையில் குழப்பம் பண்ணுவதற்கு 2 பேர் காத்திருக்காங்க. அதனால் உன் பிள்ளை உன்கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு நீ நினைக்கிற, சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிற. அந்த விஷயத்துக்கு எப்படி தெளிவாக முடிவெடுக்க முடியும் என்றால், வரக்கூடிய பங்குனி மாதம் வரை நீ பொறுமையாக இருக்கும். அப்படி நீ பொறுமையாக இருந்தால் இறை சக்தியால் உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தெளிவு பண்ணி நான் தந்துடுவேன். நீயும் என்கிட்ட குடிக்க மாட்டோம்னு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சத்தியம் பண்ணி தரணும். அப்படி பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை செம்மையாயாச்சு, பிள்ளை குட்டி மனைவி மக்களோடு ஒன்று சேர்ந்தாச்சு. சரணா கால் விட்டு கர்மசாமிக்கு இந்தாப்பா ஜெயிச்சுக்கார. வாப்பா கால் வந்துட்டு வா. வாமா வா. யாருக்கோ போலீஸ் விசாரணை இடையில ஏற்படுத்தான். யாருக்கு யாருக்குடா? என்ன விசாரணை? ஏன் கெட்டிக்காரனா இருக்கிய? தங்க பிள்ளைங்க. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. வாலிப முறுக்கு என்னல உனக்கு? கடலை முறுக்கு கழுவிப்பட்டிருக்கேன், நெய் முறுக்கு கழுவிப்பட்டிருக்கேன், வாலிப முறுக்கு ஓமூல் தான் கழுவிப்பட்டிருக்கேன்டா. உன்னுடைய முருகா, முருகப்பெருமான் வாரார எங்கடா இருக்காரு? முருகப்பெருமானுடைய அருளாசி உனக்கு வந்திருக்கு, அதனால தான் கூப்பிட்டேன். மயிலோடு வருகிறார். உன் வீடு விற்ற உடனே முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம். வீடு வாங்க போறியா? பொறுமையாயிருடா. வரக்கூடிய தை மாதம் 20ஆம் தேதி உனக்கு அக்ரிமெண்ட் செட்டில் ஆயிடும். கால் வந்துட்டோம். வேண்டாம்னு உன்னைய வேண்டாம்னு சொல்கிறாங்களா? அவங்கள மீண்டும் சம்மதிக்க வச்சு வாங்கி தந்தா போதுமா? இந்தா சம்மதிச்சு, தை மாதம் வரை டைம் இருக்கு. இந்தா தீர்ந்து போச்சு. நல்லா கால் வந்துட்டு தம்பி. அடிக்கடி எப்பயிர் போட்டாச்சா? யாருது? உன் தம்பியா? உன் தம்பியான்னு அது யார்? கூட பிறந்த அண்ணனா? குழுனி போயலாவே தம்பின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து உட்காருதான். எப்பயிர் போட்டிருக்காங்களா? முடிஞ்சு போச்சு. சரி, கால் வந்துட்டு வா. நீ உட்கார்ப்பா. யோக்கியம் வரான், செம்ப தூக்கி வீட்டுக்கு வைங்க. என்னடா வேணும் உனக்கு? அடுத்தடுத்து தொழில் நஷ்டமாயிட்டே இருக்கு சாமி. 2 தொழில் முடிஞ்சு. என்ன தொழில் பார்க்கலாம் தம்பி? கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்க. என்ன கம்பெனி? ஐடியில் இருந்தாங்க. ஐடியில் கண்ணை மூடு. வேலை பார்க்குறதோடு நிறுத்தாமல் தவறான மெசேஜ் எல்லாம் கொடுக்கக்கூடாதா? புரியுதா? அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக நடக்கும், கவலைப்படக்கூடாது. நீ ஃபாரின் போகக்கூடிய சூழ்நிலை வருத. அடுத்த சூழ்நிலையில் உன்னை போக வைக்கிறேன். இந்தியாவில் உனக்கு இடம் இல்லை. ஒரு 3 வருஷம் வெளிநாட்டில் இருந்து வா. அப்போ தான் உனக்கு பணத்தை பற்றியும் சம்பாத்தியத்தை பற்றியும் தெளிவு கிடைக்கும். அந்த பாக்கியத்தை நான் தந்துட்டேன், தடையில்லாமல் இருக்கும்.
இந்தா நல்லா இருக்கா வாண்ணே இந்தாண்ணே அண்ணன் தானே நீ என்ன எனக்கு அண்ணனா அவனுக்கு அண்ணனா உங்களுக்கு சாமிக்கு அங்கேயே தானே. சரி சந்தோஷமா நல்லா தொழில் நல்லா இந்தா நல்லா சரியில்லாமல் எல்லாம் நல்லா இருக்கும் தைரியமாக இருப்பான் பௌர்ணமிக்கு வந்து சார் சரக்கூட வாங்கடா சும்மா வந்துடாது பீர் அடிக்கையே அது வேண்டாம் எனக்கு ஏன்னு கொண்டு வா போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் நிம்மதி அடையணும் அவருக்கு தொழிலும் சரியாகணும்னு கேட்டு வந்தது யாரு வாமா எண்ணாத எண்ணவும் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குவே எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்னப்பா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் 3 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கோட்டம் மனவேதனை இவைகள்லாம் ஒரு பக்கத்து காதுக்கு கீழே கழுத்து சம்பந்தமான நரம்பில் வலியும் வேதனையும் தோன்றும் இவைகளெல்லாம் கிரகங்களால் ஆனதை தவிர செய்வன வீர கோளாறால் நடந்த விஷயம் அல்ல. அதனால் இப்பொழுது கொஞ்சம் கடன்களும் தொழில் இல்லாத மனவேதனையும் நடந்து நீங்கள் துயரப்பட்டிருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து மாறுமானு கேட்டேன். கொஞ்சம் கண்ண முடுங்க சனி பகவான்கிட்ட வர வைங்க உங்களை காப்பாற்ற. இந்தாப்பா இன்னையிலிருந்து நோய் விலகும், ஆயுள் பெருகும், செல்வங்கள் கூடும், தொழில் வளம் பெறும். ஜெயிச்சு வாங்க நல்லா. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சார். இனிமேல் இல்லைங்கிறதுக்கு தான் நேர்ந்து அந்த வாக்கு சொல்லியிருக்கேன். வெற்றியாக நடக்கும்.